ஐபிஎல்லோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே ஒரு பெரிய சாதனை பண்ணிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா தலைமையில் வந்து 5 கப்புகள் அடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கப்லேயே அவர் கேப்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் நடந்த 2023 ஒன் டே வேர்ல்டு கப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா தலைமையில் வந்து ஃபைனல் போய் ஆஸ்திரேலியா கூட வந்து ஒரு 100 பேர் தோச்சுன்னா சொல்லலாம். இப்படி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன்சி விட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை அணி நிறுவனம் நீக்கிட்டு அவருக்கு பதிலாக கடைசி 2 சீசனில் குஜராத் அணிக்காக சிறப்பாக செயல்பட்ட ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து கேப்டன்சி கொடுத்தாங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசிகர்களிடையே மிக மிக ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திருந்துச்சு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அதுவும் லோக்கலில் மும்பை இந்தியன்ஸுக்காக அளவு கேப்டன்சி பண்ணவர் வந்து அது இந்தியா டீமுக்கும் கூட கேப்டன்சியாக இருக்கிறாரு. அவர் கேப்டன்சி விட்டு தூக்குறது வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வர T20 வேர்ல்டு கப்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் கேப்டனாக தான் செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி செயல்பட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச்சில் சொதப்பினாலும் ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கார். இப்படி இருக்கையில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி விட்டு விலகிறதாகவும் ஏன்னா வந்து அவருக்கு வந்து மும்பை இந்தியன்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்து ஹர்திக் பாண்டியா பேக் பண்ணிவிட்டு ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி விட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தூக்குறது அவருக்கு ஒத்து அளிக்கிறதா சொல்லப்படுது. இப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் வந்து இந்த வருஷம் ஆடி இருக்கிறாரு. அடுத்த இயர் வந்து மெகா ஆக்ஷன் நடக்குது. அதுக்கு 8 ரிட்டர்னேஷன் சொல்கிறாங்க. அப்படி 8 ரிட்டர்னேஷனே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து மும்பை அணியை விட்டு விலக போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியாகிட்டு இருக்குது. அவர் விலகி வேறு எந்த அணிக்கு போக போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டெல்லி அணிக்கு போகிறாரு. டெல்லி அணிக்கு போய் மேக்ஸிமம் வந்து கேப்டன்சி எடுக்கிறதுக்கு ரிசர்வ் பண்ணுறதுக்கு கேப்டன்சி டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு பேட்டியில் வந்து டெல்லியோட ஓனர் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஜிண்டல் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ரோஹித் சர்மா வந்து வேறு எந்த அணிக்கு போனால் நல்லாயிருக்கும், டெல்லியை தவிர வேறு எந்த அணிக்கு போனால் நல்லாயிருக்கும், இல்லை மும்பையிலேயே இருக்கணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.